முட்புதரில் நெருப்பு. பிரைஸ் தி லார்ட். மோசே பார்த்த பொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். விடுதலை பயணம் யாத்ராகமம் 3:3. மோசே தன் ஆட்டு மந்தையை ஓரேப் மலையில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சியளித்ததை இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். தன் மக்களை இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வர மோசேயை அழைத்த அழைப்பின் அருமையான காட்சிதான் அவர் எரிகின்ற ஆனால் தீந்து போகாத முட்புதரை கண்ட காட்சி. மோசே பார்த்த பொழுது அந்த மலையில் எரிந்து கொண்டிருந்தது முட்செடி மட்டும்தான் என்றாலும் அந்த இடத்தில் புல் போன்ற அநேக நல்ல செடிகளும் இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் அவர் தன் ஆடுகளை அந்த இடத்திற்கு மேய்ச்சலுக்காக கூட்டி வந்தார் என தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் மேய்ச்சலுக்காக இருந்த நல்ல செடிகளை தேர்ந்தெடுக்காமல் யாரும் விரும்பாத இந்த முட்செடியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். முட்செடியை பார்த்தவுடன் மோசேயும் கூட இதை தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் அதன் பக்கம் போனால் முட்கள் கிழித்து ஆடுகளுக்கு சேதம் வந்துவிடும் என்று எண்ணி மோசேயே இந்த முட்செடியை தவிர்த்திருக்கலாம். நம்மையும் கூட நிறைவாக வைக்காமல் அநேக குறைகளோடு இந்த முட்செடி போல ஆண்டவர் வைத்திருக்கலாம். அன்பானவர்களே, மற்றவர்களைப் போல எனக்கு அழகில்லை, படிப்பில்லை, வசதி இல்லை, சுகம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். நல்ல செடிகளை பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த முட்செடிக்கு ஒரு நாள் வந்தது. 30 லட்சம் மக்களை அழைத்து சென்ற மோசேயை தன்னிடம் வரவைக்க முட்செடிக்கு ஒரு நாள் வந்தது போல உங்களுக்கும் ஒரு நாள் வரும். ஏனென்றால் ஆண்டவரின் பார்வை முட்செடி போன்று அநேகர் வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க வகையில் பலனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை ஆண்டவர் விசேஷித்த வகையில் பார்க்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல செடிகளின் நடுவில் இருந்த முள்ளின் மீது அவர் இறங்கி வருவார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட ஆனால் மற்றவர்களால் கைவிடப்பட்ட அவரின் பிள்ளைகளாகிய நம்மேல் இறங்க மாட்டாரா? அதனால் ஆண்டவருக்கு முதலில் நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவர் மோசேயை முள்ளின் பக்கம் திருப்ப அந்த முள் செடியை விடுவிடுவென்று வளரச் செய்திருக்கலாம். அல்லது மோசே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதை ஒரு ரோஜா செடியாக மாற்றி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கலாம். முள் செடிக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் விலகிச் சென்றவர்கள் தன்னை ஒதுக்க மாட்டார்கள் என்று நினைத்து அது சந்தோஷப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை நிகழ்த்தியது எப்படி? அந்த முள்செடியை நெருப்பால் எரித்து, நெருப்பால் எரித்த பொழுது அந்த முட்செடிக்கு எவ்வளவு வலுத்திருக்கும்? ஒருவேளை அந்த முள் செடியிடம் ஆண்டவர் பேசியிருந்திருக்கக்கூடும். இது ஒரு கற்பனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது, உன்னை மற்றவர் விரும்பும் ரோஜா மலராக மாற்றவா அல்லது உன்மேல் நான் நெருப்பாக இறங்கி வரவா என்று அந்த முள் செடியை பார்த்து ஆண்டவர் கேட்டிருந்திருக்கக்கூடும். நிச்சயம் முட்செடியும் சொல்லியிருக்கும், ஆண்டவரே நீர் என்மேல் இறங்கும் என்று. அதனால் நாம் கண்டது என்ன? ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். அன்பானவர்களே, அந்த முள் செடி நெருப்பிற்கு இடம் கொடுத்ததால் மோசே முதலில் கண்டது அந்த முள் செடிக்கு ஏற்பட்ட அதிசயத்தை தான். நாம் ஆண்டவரின் மகிமை நம்மேல் இறங்க முட்செடியைப் போல துன்பங்களை தாங்கிக் கொண்டோம் என்றால் மற்றவர்கள் அழிவை நம்மில் காண ஆண்டவர் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டார். மாறாக அற்புதத்தை நம்மில் மற்றவர்கள் காணச் செய்வார் நம் அன்பின் தேவன். நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்க எங்கே தலதூக்க போகிறாங்க, முடிஞ்சிச்சு அவங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்தோமே, ஆனால் எப்படி எழுந்து வந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படி நம்மில் அற்புதத்தை காணச் செய்வார் நம் அன்பின் தேவன். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, முட்செடி போன்ற எனது வாழ்க்கையை உமது மகிமை வெளிப்படும் வாழ்க்கையாக மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். என் விருப்பத்தை அல்ல, உம் விருப்பத்தை நிறைவேற்ற என்னுள் இறங்கும் ஆண்டவரே. என் மதிப்பையும் என் அடையாளத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிற ஆண்டவரே, எனக்கு முன்பாக எழும் பழிச்சொற்களையும் தூஷண வார்த்தைகளையும் நீர் எடுத்து போடுத்துவதற்காக நன்றி கூறுகின்றேன். ஆமென்.